இந்த உலகமே அறிவியலை மையமாக கொண்டுதான் இயங்குகிறது. நாம் அறிவியலில் பார்க்கும் மற்றும் படிக்கும் எல்லா விஷயங்களும் அறிவுபூர்வமான விஷயங்களாக இருக்கும். இந்த விஷயங்களுக்கு எல்லாம் ஆதாரங்களும் இருக்கும். ஆனால் அறிவியலில் இப்படியெல்லாம் கூட இருக்கிறதா என்பது போன்ற பல விஷயங்கள் உள்ளது. இந்த வீடியோவில் அறிவியலில் உங்களை வியக்க வைக்கும் 5 விஷயங்களை பற்றித்தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் பிரீத்தி. நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போதான் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தெரிய வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1. விண்வெளி வீரர்கள். நாம் அனைவருமே ஏதாவது சோகமான விஷயத்தை கேட்டு அழுகவோ மற்றும் சந்தோஷமான விஷயத்தை கேட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கவோ முடியும். ஆனால் விண்வெளியில் இருக்கும் விண்வெளி வீரர்களால் சோகத்தில் அழுகவோ சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வடிக்கவோ முடியாது. அது ஏனென்றால் விண்வெளியில் புவி ஈர்ப்பு விசை இருக்காது. எனவே கண்ணீர் வந்தாலும் அது கீழே விழாதாம். 2. மெத்தை. நாம் உறங்க பயன்படுத்தும் மெத்தை 10 ஆண்டுகளில் நாம் புதுசாக வாங்கிய போது இருந்த எடையை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும் என்றால் உங்களுக்கு நம்ப முடிகிறதா? ஆம், இதற்கு என்ன காரணம் என்றால் 10 ஆண்டுகால பயன்பாட்டில் அந்த மெத்தையில் தூசு, அழுக்கு, தலைமுடி, துணிகளில் உள்ள பஞ்சு ஆகியவை உள்ளே சென்று எடை அதிகமாகிவிடுமாம். 3. நிலா மற்றும் பூமி. பூமியின் துணைக்கோள் நிலா என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். நிலா சுமார் 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது என்பதும் நாம் கேட்டோ படித்தோ தெரிந்து கொண்ட கதைதான். ஆனால் இந்த தூரம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டுதோறும் அதிகரித்து கொண்டே உள்ளது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், சுமார் 85 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியிலிருந்து வெறும் 35 கிலோமீட்டர் தொலைவில்தான் நிலவு பூமியை சுற்றி வந்திருக்க வேண்டும் என விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர். 4. பௌர்ணமி. ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை மாறி மாறி வரும் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். எனவே மாதத்தில் ஒரு முறையாவது பௌர்ணமி மற்றும் அமாவாசை வந்துவிடும். ஆனால் 1865ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மட்டும்தான் பௌர்ணமியே வராத மாதமாகும். 5. கத்ரிக்கோல். உலகிலேயே மிகவும் புகழ்பெற்ற மோனலிசா ஓவியம் பற்றி நாம் அனைவருக்குமே தெரியும். அதை வரைந்தவர் லியோனார்டோ டாவின்சி என்பதும் நமக்கு தெரிந்த ஒன்றுதான். இவர்தான் நாம் இன்று பயன்படுத்தும் கத்ரிக்கோலையும் கண்டுபிடித்துள்ளார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த வீடியோவை முழுசா பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோல இருந்து ஏதாவது புதுசா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோக்கள் வேணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய வீடியோக்களை நான் போஸ்ட் பண்றேன். நன்றி.